வணக்கம். இன்னைக்கு நாம டேலி பத்தி பார்க்க போறோம். இது எந்த ஒரு பிசினஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாங்க, இந்த சக்தி வாய்ந்த கருவி என்ன பண்ணும், இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டா தினம் தினம் எவ்வளவு பணம் உள்ள வருது, வெளிய போகுது. சம்பளம், வாடகை, பொருள் வாங்குறது, விக்கிறதுன்னு ஏகப்பட்ட பரிவர்த்தனைகள் நடக்கும். இது எல்லாத்தையும் எப்படிங்க சரியா கணக்கு வைக்கிறது? தலை சுத்திடும் இல்லையா? இதெல்லாம் கையால கணக்கு எழுதுனா என்னாகும்? ஒரே குழப்பம்தான். தப்பு மேல தப்பு வரும். ஒரு சின்ன கணக்கு தப்பானா கூட அது பெரிய நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்போ இந்த பெரிய சிக்கலான புதிருக்கு ஒரு தீர்வு வேண்டாமா? கண்டிப்பா இருக்கு. ஆமா, அந்த தீர்வு பேர் தான் டேலி. இந்த பண பரிவர்த்தனை குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எல்லாத்தையும் தெளிவா காட்டுற ஒரு சூப்பரான டூல் தான் இது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, டேலிங்கிறது ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். உங்க கம்பெனியோட எல்லா பண பரிவர்த்தனையும் பதிவு செய்ய, அதை சரியா நிர்வகிக்க, அப்புறம் அதை வச்சு அனலைஸ் பண்ண, இது எல்லாத்துக்கும் இதுதான் உதவுது. எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடுது. இன்னும் ஈஸியா புரியணும்னா, ஒரு பிசினஸோட பண விஷயத்துக்கு டேலி தான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி. அதாவது நம்ம மூளை எப்படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி டேலி ஒரு கம்பெனியோட எல்லா ஃபைனான்ஷியல் பிரிவுகளையும் ஒன்னா இணைச்சு கண்ட்ரோல் பண்ணி சரியா வழி நடத்துது. சூப்பரான ஒப்பீடு இல்லையா? ஓகே, இந்த டேலி எப்படிதான் வேலை செய்யுது? அது எப்படி இவ்ளோ விஷயத்த கரெக்டா பண்ணுது? வாங்க, அதோட முக்கிய அம்சங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். டேலியில வேலை செய்யறது ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். முதல்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும், அதாவது நீங்க பொருள் வித்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ரெக்கார்ட் பண்ண டேட்டாவெல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட்ஸ்ல கரெக்டா மேனேஜ் பண்ணணும். கடைசியா, இந்த டேட்டாவெல்லாம் வச்சு ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு லாப நஷ்ட அறிக்கை. இதை வச்சு நம்ம பிசினஸ் லாபத்துல போகுதா நஷ்டத்துல போகுதான்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சோ பதிவு செய், நிர்வகி, பகுப்பாய்வு செய். இது ஒரு முழுமையான சுழற்சி. சரி, இதெல்லாம் பண்றதுனால என்ன லாபம்? டேலிய கத்துக்கிறதுனாலயோ இல்ல ஒரு பிசினஸ்ல பயன்படுத்துறதுனாலயோ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகுது? இது ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் தானா? இல்ல இது ஒரு பிசினஸோட வெற்றிக்கும் உங்க கரியருக்கும் எவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஒரு பிசினஸ்க்கு இதனால என்ன நன்மைன்னு பார்க்கலாம். டேலி இருந்தா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப துல்லியமா இருக்கும். டாக்ஸ் கட்டுறது மாதிரி அரசாங்க விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமாயிடும். இதனால கம்பெனிக்கு எப்போ என்ன முடிவெடுக்கணும்னு தெளிவா தெரியும். சரி, இப்போ உங்க கரியருக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பாப்போம். ஃபினான்ஸ் ஃபீல்டுல டேலி தெரிஞ்சவங்களுக்கு எப்பவுமே நல்ல டிமாண்ட் இருக்கு. அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்ட எந்த வேலைக்கு போனாலும் இது ஒரு அடிப்படை தகுதி மாதிரி. சொல்லப்போனா, வணிக நிர்வாகம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நுழைவுவாயில். ஓகே, இப்போ நாம பார்த்த எல்லா விஷயத்தையும் சுருக்கமா ஒரு தடவை பார்த்திடலாம். இந்த முழு வழக்கத்துல இருந்தும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேலிங்கிறது வெறும் டேட்டாவை என்டர் பண்ற ஒரு டூல் மட்டும் கிடையாது. அது ரொம்ப சிக்கலான பண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளா மாத்துது. ரெண்டாவது, பதிவு செய், நிர்வகி, பகுப்பாய்வு செய்னு ஒரு தெளிவான வழிமுறையை கொடுக்குது. டேலியில நீங்க திறமையா இருந்தீங்கன்னா அது உங்க பிசினஸ்க்கும் சரி, உங்க கரியருக்கும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது. கடைசியா, இது வெறும் நம்பர்ஸா இருக்கிற டேட்டாவை ஒரு பிசினஸ் முடிவெடுக்க உதவுற ஒரு சூப்பரான தகவலா மாத்துது. கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்ககிட்ட இருக்கிற நிதி தரவுகள், அது உங்க பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்க பர்சனல் ஃபினான்ஸா இருக்கலாம், அது உங்களுக்காக வேலை செய்யுதா, இல்ல அது வெறும் எண்களா ஒரு மூலையில சும்மா கிடக்கா? யோசிச்சு பாருங்க.